Hey guys, welcome to DRS Vlogs. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து ஒரு புது travel vlog and first travel vlog. நம்ம எங்க போறோம் அப்படின்றது வந்து ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு. சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். and அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து 100 subscribers இருக்காங்க. ஆனா 400 views போகுது. அந்த 400 viewsல 300 members வந்து subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க. அதை subscribe பண்ணா தான் அடுத்தவங்களுக்கு வந்து suggestions போகும். சோ subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பா எத்தா தண்டி கடைசியாக பாகுபலி ஃபைட் சீனில் பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன் நேரில். ஸோ இப்போ வந்து நாங்கள் பவானி சாகர் டேம் கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த வழியாக நான் இந்த மாதிரி பேரிகேட் போட்டு வச்சுருக்கனால ஒரு கார் தான், சிங்கிள் கார் தான் போக முடியும். ஸோ அங்கே பாருங்கள் எப்படி கரெக்டாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதனால் வந்து சின்ன காரில் எதுவும் போக முடியாது. அதாவது 800 சென் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போக முடியாது. கீழே வந்து ரன்னிங் போர்டு வந்து முட்டிக்கும். ஸோ பவானி சாகர் டேம் இது தான். அங்கே பாருங்கள் லீக்கேஜ் வாட்டர் வந்துட்டுருக்கு. கீழே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஒரு நிமிஷம் காட்டுறேன். இப்போ தெரியுது பாருங்க, வலை வீசுறாரு பாருங்க. ஸோ இப்போவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம வந்து பன்னாரியில் இருக்கோம். மைசூர் ட்ரிப் போயிட்டுருக்கோம் எங்கள் மாமா வீட்டுக்கு. ஸோ வந்து இன்னைக்கு காலையில் கிளம்பிட்டோம். அதனால் வந்து நான் போகிற வழியில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பன்னாரி செக் போஸ்ட். என்னமா புளியை வரைஞ்சி வச்சுருக்காங்க ஐயா சாமி. டைகர் ரிசர்வ். ஸோ இந்த கேமராவில் வந்து டைம் லேப்ஸ் ஓடிட்டுருக்கு. நான் வந்து இதில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஹில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 27 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. எப்பவுமே ஹில்ஸில் ஓட்டும்போது வந்து கீழேருந்து மேலே வரவங்களுக்கு வந்து இடம் விடணும். இப்படி இறங்கினாங்கன்னா நம்ம வந்து கீழேருந்து மேலே ஏறும்போது வந்து கொஞ்சம் தூரமாகவே நின்றுக்கணும். கீழே வந்து ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக வந்து மிஸ்டாக ஃபாகாக இருக்குது. இது மாதிரி இப்போ வந்து லாரி அது மாதிரியெல்லாம் கீழே இறங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்களால இறங்க முடியாது, லோடு வண்டின்றதுனால இறங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு நின்றுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக போய்க்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணால் போய்க்கலாம். ரோடு தான் பாருங்கள். இதெல்லாம் வந்து லாரியோட பம்பர்ஸ் முட்டி முட்டி இதானது. Thank you.
பாருங்க கைஸ், ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குப்பா. எப்படி இருக்கு? சரி, இப்போ செம்மையாக குளிருது. நான் கையை வந்து ட்ரிப்போட வச்சு வெளியே தான் பிடிச்சிட்டு வரேன். ஸோ செம்மையாக குளிருது, கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓவர்டேக் எடுத்துகிட்டு வரும்போது நீங்களும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்க, அதுதான் சேஃப்டி. செம்மையான மிஸ்டாக இருக்குது கைஸ். நான் வந்து 17 இயர்ஸ் வந்திருக்கேன். நான் இப்போ தான் இது வந்து ரியலாக இந்த ஹில்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது. ஏன்டா இப்படி போய் சாகுறீங்க? முடிஞ்சான்னு தான் நினச்சேன் நான். இப்போ ஏதோ லாரிக்கார பிரேக் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆசனூர் வந்தாச்சு, திம்மம் தாண்டி ஆசனூர் வந்தாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான் நம்ம. ஹில்ஸ் எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் வெயிலே அடிக்க ஆரம்பிக்குது. சோசியல் டிஸ்டன்சிங் குரங்குகள். செம்மையான சீனரி கைஸ், செம்மையாக இருக்குது. பட் இங்கெல்லாம் இறங்கக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா. இங்கே வந்து என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது. சீட்டா இருக்கா, டைகர் இருக்கான்னு இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு. இப்போ ரோட்டுக்கு வந்து பழகினால ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போது லாரி யாருமே வந்து இந்த இடத்துல இறங்க முடியாது. ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் இந்த ஏரியாவில் வந்து இறங்கி நின்று டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இந்த இடத்துல வந்து விண்டோஸே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. கர்நாடகா எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுலேருந்தே ரோடு வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ரோடு போடலை, மழை பெஞ்சதுக்கப்புறம் ரோடு போடலை. ஸோ இப்படி தான் ஃபுல்லாமே இருக்கும். 1 மந்த் பேக் வரும்போது ஃபுல்லாக மெட்டல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரோட்டை பாருங்கள் கைஸ். இந்த மழை பெஞ்சு இந்த லோடு வண்டியெல்லாம் போய் ரோடு அப்படியே இறங்கிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அப்படியே இதாகிடுச்சு. ஸோ செகண்ட் லேயர் தான் கீழே கொஞ்சம் தார் இருக்குது. மொரட்டு சிங்கிளாக இருக்குமோ, தனியாக உட்காந்துருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், எல்லாம் இப்போ தான் எல்லாம் இடம்லாம் வாங்கி இந்த இடத்துல வந்து இஞ்சி தோட்டம் போட்டிருக்கு. இதுதான் டஸ்ட்டு பொல்யூஷனா? க்ரீன் கலரில் இருக்காது, ஒயிட் கலரில் இருக்குது. சாம்ராஜ் நகர் வந்துட்டோம். வந்து சாம்ராஜ் நகரில் வந்து நின்றுட்டுருக்கோம். ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட இளநீ குடிக்கலான்ட்டு நின்றுட்டுருக்கோம். ஸோ அங்கே குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து சாம்ராஜ் நகர் தாண்டி அந்த பைபாஸில் வந்து நாங்கள் நிறுத்தியிருக்கோம் சாப்பிட்றதுக்காக. இப்போ தான் இடமே கிடச்சிருக்கு. ஃபாரஸ்ட்டில் நிறுத்துறதுக்கு பயமாக இருந்தது. ஸோ வந்து இப்போது சப்பாத்தி நைட்டே போட்டு வச்சுட்டாங்க. அதனால் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருக்கோம். நான் சாப்பிட்டு இந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் இப்போது அறுவடை செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த ஸ்டேட் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் காருக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரி. அண்டு உங்கள் விண்டோ டிண்ட் வந்து லைட் கலராக தான் இருக்கணும். அந்த ஃபிலிம் வந்து லைட் கலராக இருக்கணும். அதுக்கு எல்லாமே சேர்த்து தான் ஃபைன் போடுறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் இப்போ வந்து நஞ்சன்கூடு டோல்கேட்டுக்கு வந்தாச்சு. ஃபாஸ்ட்டாக குட்டி இருக்குது.
ஸோ 2021 எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே கேஷ் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக கேஷ் எடுத்துச்சு கைஸ், ப்ளீஸ் ப்ரொசீட் அப்படின்ட்டு அந்த டிஜிட்டல் பேனலில் போட்டாங்க. சூப்பர். இதுதான் வந்து சாமுண்டி ஹில்ஸ். சாமுண்டேஸ்வரி கோயில். முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மைசூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. ஸ்ட்ரைட்டாக போனால் சிட்டிக்குள்ளே போகும், ரைட் சைடு போனால் அவுட்டர் போகும். ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்ரு தான் போக போகிறோம். ஏரோப்ளைன் விற்கிறாங்க கைஸ். நானும் சூரியரை போட்டு சூர்யா மாதிரி ஆகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். டேய் வாணனா, அவங்க அப்பா விட்டு சொத்தா மொத்த நீ ஃப்ளைட் இருக்கடா, நான் பார்த்துக்கிறேன். தேடித்தானே எடுக்கணும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. வந்து மைசூர் தாண்டி ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்தாச்சு. ஹிஸ்டாரிக்கல் டவுன் ஸ்ரீரங்கப்பட்டினம். இதுலேருந்து லெஃப்ட் எடுத்தா வந்து பாண்டவபுரா, அந்த ஊருக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். பட் நான் ஏன் ஹிஸ்டாரிக்கல் டவுனுன்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் இங்கே வந்து திப்பு சுல்தான் வாழ்ந்த ஊர் இது. ஸோ இந்த கட்டுக்குள்ளே போனோன்னா நம்ம வந்து திப்பு சுல்தான் கோட்டை, திப்பு கோட்டைக்கு போகலாம். ஸோ இதுதான் அந்த வழி. நீங்கள் வந்து பெங்களூர் ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து வெல்கம் டு ஹிஸ்டாரிக்கல் டவுன் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு போட்டு அந்த கோட்டையோட இது போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். ஸோ இங்கே வந்து விவசாய பூமின்றனால இங்கே வந்து சோளம், நெல்லெல்லாம் நட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சீசன் அப்போ தான் எல்லாமே நடுவாங்க. இப்போது வந்து சோளம் வந்து இந்த மாதம், அதாவது அறுவடை செஞ்சு பொங்கலுக்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து கரும்பு வந்து ரொம்ப முத்துன்னு வச்சுன்னா அதோட பூ தான் இது. சூப்பராக இருக்கும். இது வந்து சீனரியே நல்லாயிருக்கும். இதுதான் வந்து கரும்போட பூ. பார்த்துக்கோங்க. மாட்டு வண்டியில் கரும்பு கொண்டு போகிறாங்க சுகர் ஃபேக்ட்ரி. இதுதான் வந்து பாண்டவபுரா சுகர் ஃபேக்ட்ரி. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான், 1 மந்த்தாக தான் இந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஒரு லாரியே ஒரு 500க்கு மேலே நிற்கும், மாட்டு வண்டியும் ஒரு 500-1000 நிற்கும். நான் காட்டுறேன் இப்போ. இதுலேயே உங்களுக்கு தெரியும். அந்த பக்கம் ஃபுல்லாக நிற்குது. ஸோ இப்போ வந்து பாண்டவபுரா என்ட்ரு ஆகியாச்சு. இதுதான் பாண்டவபுரா. இது பாண்டவபுரா பஸ் ஸ்டாண்ட். இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே வாய்க்கால் தான். காவேரி வாட்டர் வந்து போகும். ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக போச்சு, அதாவது ஃபுல் ஃபோர்ஸில் வந்து போச்சு. இப்போ வந்து தண்ணி குறைவாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வந்து தெரியல. நானும் கஞ்சா கருப்பு மாதிரி காவேரி தண்ணி எல்லா வாட்டரையும் ஒரு ஜாடியில் பிடிச்சிட்டு வந்து நம்ம நாட்டில் இருக்க எல்லா ரிவருக்கும் இணைக்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பேசுகிறேன். எப்படி
இப்ப இந்த வைகை ஆற தாமிரபரணி ஆத்துல எனக்கே பாரு. டெஸ்டினேஷன் திறந்து யாரு? ஃபைனலி த டெஸ்டினேஷன் இஸ் அரைவ்ட். ஹோம் ஸ்வீட் ஹோம். உங்களை அடுத்த vlogல சந்திக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து அடுத்தவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சஜஷன்ஸ் போகும். ஸோ தேங்க்யூ.